வணக்கம். தங்கம் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இத கேளுங்க. தங்கத்தோட விலை பயங்கரமா சரிஞ்சிருக்கு. ஏன் இப்படி திடீர்னு குறைஞ்சது? இனிமே என்ன ஆகும்? வாங்க அடுத்த சில நிமிஷத்துல இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வருவோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உச்சத்துல இருந்த தங்கம் டக்குன்னு ஏன் இப்படி சரிஞ்சது? இதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இல்லையா? வாங்க இதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். பாருங்க, இந்த விலை குறைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது. இதுக்கு பின்னாடி பங்கு சந்தையோட பெரிய விளையாட்டு இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறதுக்கும் தங்கம் இறங்குறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இங்க தான் அசல் மேட்டரே இருக்கு. ஒரு பக்கம் குளோபல் கோல்டு மார்க்கெட் செறிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு ராக்கெட் வேகத்துல மேல போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, எக்கானமி நல்லா இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தங்கத்துல இருக்கிற பணத்தை எடுத்து நிறைய லாபம் தரக்கூடிய ஸ்டாக்ஸ்ல போடுவாங்க. ஏன்னா தங்கம் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ஸ்டாக்ஸ்ல ரிஸ்க் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகம். சோ பணம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போறதால தங்கத்தோட தேவை குறைஞ்சு விலையும் குறையுது. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சரி, கோல்டு பிரைஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சட்டுன்னு சில்வர் மார்க்கெட்ல என்ன நிலவரம்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். தங்கத்துல நடந்த இந்த மாற்றம் வெள்ளிய பாதிச்சிருக்கா இல்ல? பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலையில இன்னைக்கு பெருசா எந்த மாற்றமும் இல்ல, ஸ்டேபிளா தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், தங்கம் இதே மாதிரி தொடர்ந்து இறங்குச்சுன்னா அதோட எஃபெக்ட் இந்த வார கடைசிக்குள்ள வெள்ளி விலையிலயும் தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ வெள்ளி மார்க்கெட்டையும் நம்ம ஒரு கண்ணில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். தங்கத்தோட புது விலை என்ன? இந்த சரிவுக்கு அப்புறம் ரேட் எந்த அளவுக்கு இறங்கிருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு சொல்ற 24 கேரட் தங்கத்தோட விலையில இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு சவரன் 24 கேரட் தங்கத்தோட விலை 1,27,424 ரூபாய். ஆமா, இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அடங்கப்பா, ஒரே நாள்ல ஒரு சவரனுக்கு 1,656 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லங்க. மார்க்கெட்ல இது ஒரு பெரிய மூவ்மெண்ட். தங்கம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா கூட இருக்கலாம் இல்லையா? சரி, இது இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டோட கதை. அப்போ நம்ம பொதுவா நகை வாங்க பயன்படுத்துற 22 கேரட் தங்கம், அதாவது ஆபரண தங்கத்தோட விலை என்னாச்சு? வாங்க அதையும் பாத்திரலாம். 22 கேரட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சவரனோட புது விலை 1,16,800 ரூபாய். இதுல எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது நகை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்திதான். ஆனா இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த சரிவு இன்னும் தொடருமா இல்ல இதோட நின்னுடுமா? ஆக மொத்தம் இன்னைக்கு நிலவரம் இதுதான். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. அடுத்து என்ன? இந்த விலை இன்னும் இறங்குமா இல்ல இதுதான் வாங்குறதுக்கு கரெக்டான டைமா? வாங்க மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்டா 24 கேரட் தங்கத்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சவரன் 1,27,424 ரூபாய் இருக்கு, சரிதானே? ஆனா மார்க்கெட் ரெண்டப்படி இது இன்னும் குறைய வாய்ப்பு இருக்காம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் தொடர்ந்து இதே மாதிரி ஏறிட்டே இருந்துச்சுன்னா தங்கத்தோட விலை இன்னும் குறைஞ்சு ஒரு சவரன் கிட்டத்தட்ட 1,21,000 ரூபாய் வரைக்கும் போகலான்னு சொல்றாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய சரிவுக்கான அறிகுறி. அதே மாதிரி நம்ம 22 கேரட் ஆபரண தங்கம் எந்த அளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு? வாங்க அதோட கணிப்பையும் பாப்போம். இன்னைக்கு விலை 1,16,800 ரூபாய் இல்லையா? வரப்போற நாட்கள்ல ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட 1,11,000 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இந்த விலை இறங்குற ட்ரெண்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடரலாம்னு தெரியுது. சோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தகவலும் நம்மள ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இந்த விலை சரிவு இன்னும் தொடருமா? இதுதான் தங்கம் வாங்கவோ இல்ல முதலீடு செய்யவோ சரியான நேரமா? பாருங்க, இந்த முடிவை முழுக்க முழுக்க உங்களோட பர்சனல் ஃபைனான்ஷியல் கோல்ஸை பொறுத்தது. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், மார்க்கெட்ல நடந்திருக்கிற இந்த மாற்றம் தங்கத்தை நம்ம எப்படி பாக்குறோன்னு மறுபடியும் யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?